Hi friends, welcome to VividTech. நம்மள மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து FedNet ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபெடரல் பேங்க்ல வந்து FedNet ஆப். உங்கள் மொபைலில் வந்து இவ்வளோ நாள் வந்து இந்த FedNet ஆப் வந்து சரியாக தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. நீங்கள் உங்களால் வந்து ஆன்லைன் பேங்கிங் வந்து பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா, இப்போ வந்து நீங்க இந்த ஃபெட்நெட் ஆப் ஓப்பன் பண்ணா, ஆப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி வந்து ஏதாவது யூசர் லொகின்ஸ் இஷ்யூ வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்லாட்டி இந்த ஃபெட்நெட் ஆப் ஓப்பன் பண்ணோன்னா, ஆட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. இல்லாட்டி இந்த ஃபெட்நெட் ஆப்ப யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால சரியா வந்து இன்டர்நெட் பேங்கிங் வந்து செய்யவே முடியல. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் மொபைல்ல ஃபெட்நெட் ஆப்ல வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் ஃபெட்நெட் ஆப் இல்லாட்டி ஃபெட் ஆப் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ண இந்த ஃபெட்நெட் ஆப் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அப்படி ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சும் கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்றது காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து ஆன்லைன் பேங்கிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதில் வந்து பக்ஸையும் நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா இருக்கும் இந்த ஃபெட்நெட் ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி அதாவது ஆன்லைன் பேங்கிங் செஞ்சு செக் பண்ணி பாருங்கள் இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் சர்ச் பாரில் ஃபெட்நெட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஃபெட்நெட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா வந்து பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இந்த ஃபெட்நெட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்களாச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் யூசர் நேம் எல்லாம் கொடுத்து லொக் ஆகிட்டு ஒரு யூஸ் பண்ணி ஆன்லைன் பேங்கிங் செய்து செக் பண்ணி பாருங்கள் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகிருக்கா அப்படின்றத. மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட வந்து இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக ஃபெட்நெட் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.